கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நேயர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும், தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எந்தெந்த விஷயங்களில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே வேளையில் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பதோடு ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். புதன் சமகிரகமாக பார்த்தாலும் கூட சனி அவரை நட்பு கிரகமாக பார்ப்பதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்றமும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பூர்வ புண்ணியாதிபதியும் பூனரோக சத்துருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராகவும் வல்லமை பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் சரி, தன்னிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் பொதுவாகவே 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டக சனி என்று சொல்லக்கூடிய இடங்களில் வலம் வரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். ஆனால் அதே வேளையில் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. இந்த வேளையில் அதிக சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் திருக்கணிதத்தின்படி கண்டச்சனியாக கன்னிராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக நுழையவில்லை. 6இல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். யோகஸ்தானமாகிய 6இல் தான் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பி 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி நகருகிறாருங்க. பல வருடங்களுக்கு பிறகு சனி மற்றும் ராகுவின் இணைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் ராகு மிக வலுவாக 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை நோக்கி பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே நிழல் கிரகமான ராகு மிகவும் வலுவாக பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும். அந்த தருணத்தில் சனி பகவானும் அவருடன் இணைந்து இயல்புக்கு மாறாக வக்ரகதியில் திரும்பி அவருடன் இணைந்து ஒரே திசையில் பயணிக்கிறார்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் அமர்ந்து. எனவே பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். ஆனால் அதே சமயம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக தவிர்க்க முடியாத சில நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறார். பாக்கியத்தின்படி 6இல் வக்ரம் பெற்று 5ஐ நோக்கி நகர்கிறாருங்க. எனவே இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் சில தடைகளும் சிக்கல்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீண்ட நாட்களாக பெரிய அளவிலான காரிய தடை, பிரச்சனை, சிரமம் என்று சூழ்ந்திருந்த தருணத்தில் அவை அனைத்திலும் உறுதியாகவே மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட 5ஆம் இடத்தை நோக்கி நகர்வதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பாக பிரிவினை உள்ளிட்ட நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட சில விஷயங்களில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும்
இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் சில சிக்கல்கள் உங்களை பின்தொடர்ந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குறிப்பாக மற்றவர்களுக்கு நீங்கள் செய்த உதவி கூட சில நேரங்களில் தடை தாமதம் என்று சொல்லக்கூடிய வகையில் சங்கடம் நிறைந்தவையாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறார். எனவேதான் இதுபோன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருந்தால் நல்ல மாற்றம் உண்டு. குறிப்பாக பணம் கையாளக்கூடிய விஷயங்களில் அதிக விழிப்புணர்வுடன் இருந்தால் பல தடைகள் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான மாற்றத்தையும் அதிரடியான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையான பிரச்சனைகளை மற்றவர்கள் ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம், ஆனால் அதன் உண்மையான தன்மை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே அந்த தன்மைக்கு ஏற்றவாறு சரியான முறையில் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உதாரணமாக ஒரு தந்தையும் அவருடைய மகனும் 15 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய மகனும் ஒன்றாக ஒரு ரயிலில் பயணம் செய்கிறார்கள். அப்போது இந்த 15 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த பையன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து மரங்கள் பின்னே ஓடுகிறது என்று தன் தந்தையிடம் சொல்கிறார். அதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து ஆமாம் மரங்கள் பின்னே ஓடுகிறது என்று அவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார். அப்போது அந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய சக பயணிகள் அவர்கள் செய்வதை பார்த்து சற்று வியப்புடன் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்லாது அவர் தந்தையை அணுகி உங்கள் பையனுக்கு என்ன புத்தி சரியில்லையா, ஏதாவது ஒரு நல்ல மருத்துவரை பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அதை கேட்ட தந்தை நான் மருத்துவமனையில் இருந்துதான் வருகிறேன் என்று சொல்கிறாருங்க. ஏனென்றால் இவர்கள் கண்ணோட்டத்திற்கு அந்த பையன் அவ்வளவு சாத்தியமாகவும் சாமர்த்தியசாலியாகவும் அதே சமயம் புத்தி இல்லாதவனாகவும் பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் தந்தைக்கு மிகுந்த மகிழ்ச்சி, ஏனென்றால் உண்மையான தன்மை அவருக்கு தான் தெரியும். ஏனென்றால் அந்த பையன் 2 வயதாக இருக்கும் போதே அவனுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவன் கண் பார்வை போய்விடுகிறது. பல வருடங்களுக்கு பிறகு 13-14 வருடங்களுக்கு பிறகு நீண்ட சிகிச்சைக்கு பிறகு அவனுக்கு கண் பார்வை கிடைத்திருக்கிறது. அப்படி கிடைத்த கண் பார்வையை பயன்படுத்தி அவன் வெளியே பார்க்கும்போது மரங்கள் ஓடுகின்றது என்று சொல்கிறான். அதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நமக்கு மட்டும்தான் உண்மையான பிரச்சனையும் தீர்வும் தெரியும். ஏனென்றால் நமக்கு இவர்கள் உதவி செய்வார்கள், அவர்கள் உதவி செய்வார்கள் என்று நம்புவதை விட நமக்கு நாமே மட்டும்தான் உதவி செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் மற்றவர்களுடைய பார்வையில் கண்ணோட்டத்தில் அந்த நிகழ்வு எப்படி இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய கண்ணோட்டத்தில் எப்படி அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த தன்மையை உணர்ந்து கொண்டால் சனி வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் குருவும் வலுவாக வலம் வரக்கூடிய தருணத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கன்னிராசிக்காரர்களை தேடி வரும். அரசாங்க பணிகள் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமையும். சுபகாரிய பேச்சுகள் மிகப்பெரிய அளவில் காரிய தடையின்றி கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் கலைத்துறை சார்ந்த பணிகளில் குழப்பம் தடுமாற்றம் பல்வேறு வகையான சிக்கல்கள் நிறைந்த நிலையில் அவை அனைத்தும் விலகி புதிய வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் முதலீடு செய்வது போன்றவற்றில் இழுபறியாக இருந்த பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் விரும்பிய பல காரியங்களை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசிக்கு சகாயமானவராக
கெடுக்கக்கூடிய சனி ஏற்படுத்துகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம். எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.